ஹாய்டா பாய்ஸ், வெல்கம் பேக் டு சிஆர்டிவஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நல்லா இல்லாட்டியும் நல்லா வாழ கற்றுக்குங்க, ஓகேவா? 2026 ஆரம்பிச்சிருச்சு guys. புது வருஷம், புது நாள், புது வாரம், புது நாட்கள், புது மணி நேரம், எல்லாமே புதுசு. எல்லாமே புதுசாக இருக்கும்போது நாம மட்டும் இன்னும் அந்த பழைய மைண்ட் செட்டில், அந்த ஒரு வீணா போன மைண்ட் செட்டில் லேசி பீப்புளா ஒரு டெவலப்மெண்ட்டே பண்ணாமல் 1% எவ்ரி சிங்கிள் டே டெவலப்மெண்ட் கூட பண்ணாமல் எந்த ஒரு வருஷம் மாறினாலும் நான் மாற மாட்டேன்டான்னு பிடிவாதமாக நிற்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல கைஸ். இன்னமும் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ட்ரேடிங்கில் வந்து நம்ம அதை பண்ணோம், இதை பண்ணோம், ஒரு மாடல் பில்ட் பண்ணோம், டீசெண்டாக இருக்கணும், எதை நெத்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். கரெக்டாக இட்ஸ் அ மணி மேக்கிங் ஸ்கில் and it's the very hardest way of making money, right? hardest way to make the easy money. அதான் ட்ரேடிங். உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டமான கடினமான ஒரு வேலையை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதை கரியரா, ப்ரொஃபஷனா, எல்லாமாவும். ஸோ அப்படி ஒரு கரியரை நம்ம சூஸ் பண்ணிட்டு நான் வேலையே செய்ய மாட்டேன், வேலையே பார்க்க மாட்டேன், படிக்கவே மாட்டேன், கற்றுக்கவே மாட்டேன், இம்ப்ரூவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்லாம் இருந்தீங்க அப்படின்னா இருக்காதீங்க, ஓகேவா? அவ்வளோ சொல்ல விரும்புகிறேன். ஆல்ரைட் காய்ஸ், இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக குட் ட்ரேடிங் இயராக இருக்கணும் அப்படின்னு நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். அதான் என்னோட விஷயம் கூட. ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி ப்ராஃபிட்டபிள் because you guys already know every single thing, but you guys are simply making the same mistakes. Keep on making the same mistakes again and again. So அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. நானே நிறைய பேர்த்துக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில், டெலிகிராமில் நிறைய பேர்த்துக்கு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அவங்க எல்லாருக்குமே டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் பண்ணல, ஏன்னா எனக்கு ஊருப்பட்ட டவுட்ஸ் வருது guys. I don't want to spend a lot of time to solving queries of the public people. ஓகேவா? இது என்னோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா சின்னதெல்லாம் கேட்குறாங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம இங்கே வந்து டவுட் கேட்டுட்டு இருந்தா எப்படி? கரெக்டா? அதுக்குதான் ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக பார்க்கணும், ஒழுங்காக கற்றுக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், அதுதான் மேட்டர். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், குட் லக், குட் ட்ரேடிங். வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? அண்ட் தென் காய்ஸ், நம்ம சேனலை யாருன்னா இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க, சிஆர்டிவஸ்னா யாருன்னு தெரில அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டு பெல் ஐக்கானே தட்டி விட்டு லைக்கை போட்டு பாருங்க கைஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சிஆர்டி சீரீஸ் வந்து கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 3 வாரம் ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்தோம் இந்த சீக்ரெட் சீரீஸ். மொத்தமாகவே 3 வீடியோ தான் போட்டிருக்கேன். நினச்சா வாரத்துக்கு 2 வீடியோ ஏதோ ஒன்று போடலாம் கைஸ். பட் ஆனால் வாரத்துக்கு 2 வீடியோ போட்டு யூடியூப்ல மானிட்டைஸ் ஆகி அதெல்லாம் எனக்கு அதில் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம பீப்புளுக்கு நான் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது ஓத்தா இருக்கணும், வேல்யூபிளா இருக்கணும், எவ்ரி பெனி செகண்ட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு என்ன சொல்றது, சும்மா உங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு மைத்தை போட்டு blah 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 shit. I don't do that. I'm not that kind of person. Okay, alright guys, இந்த CRT சீக்ரெட் சீரிஸ் இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்குற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலோட ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா கொலாபரேஷன்ஸ் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் சீக்ரெட் சீரிஸ் 1, 2, 3 பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணுமா, ஐயோ ஸ்கிப் பண்ணிட்டாயா அப்படிலாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக பாருங்க. அது ஜஸ்ட் ஒரு 20 minutes வீடியோ தான். அடுத்து guys, the really important video secret series episode number 2, because we talked a lot about the market profiles and the alignment motherfuckers, alignment. Okay, so adiyum episode number 2, and then the really fucking important is episode number 3, because we talked a lot about the key levels and almost 1/2 மணி நேரம் ஒரு வீடியோ. ஸோ இந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க நண்பர்களே, ஓகேவா? அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆல்ரைட் கைஸ், சப்ஸ்கிரைப் போட்டுங்க, பெல் ஐக்கான போட்டுங்க, ஆல் வச்சுக்கோங்க. ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம சாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிளாரிஃபை சம்திங் வித் யூ கைஸ். என்ன அப்படின்னா, லைக் நிறையா பேர் கேட்குறீங்க, ப்ரோ எனக்கு ஒருத்தன் பைத்தியக்காரன் ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் இருந்துச்சு, ப்ரோ நீ ரோமியோ கிட்ட படிச்சியா, ரோமியோட ஸ்டூடெண்ட்டா, $1,200 கோர்ஸ் மாதிரி வாங்கிறதுக்கு வக்கு இருக்குதா, நீயே ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் அந்த மாதிரிலாம், யாரா நீங்கள் ஐயோ அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. காமெடியாக இருக்குது, என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ
அதை வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தன்ட்ட வந்து அதை ப்ரூவ் பண்ணணும், இதை பண்ணோம் அதை பண்ணோம், எனக்கு ஷோ ஆஃப் பண்ணவே பிடிக்காது கைஸ். ஓகேவா, நான் வந்து ஷோ ஆஃப்லாம் பண்ண மாட்டேன். நான் எவ்வளோ ஈவன் என் ப்ராஃபிட்டை கூட ஹைட் பண்ணிட்டு தான் ஸ்டோரியெல்லாம் நான் போடுவேன், இல்லை போஸ்ட் இதுச்சுன்னா பிளாப்ளாப்ளா. நான் வந்து இந்த பணத்தை வெளியே காமிக்கிறதுனா வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு இருந்தேன் பே அவுட்ஸ் எல்லாமே, ஆனால் அதுக்கப்புறம்லாம் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அது ஏன்னா ட்ரேடிங் அண்ட் இந்த மணி ஹேண்ட்லிங் மிஷின் ஷுட் பி டன் இன் ப்ரைவேட். அதான் ரோமியோ சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் ஓகேவா. அண்ட் தென் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறேன். இதுதான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சேனல் கைஸ். ஓகேவா, ரோமியோவோட 2025 சிஆர்டி யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் ப்ரைவேட் சேனல். டோட்டலி 353 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். இது ப்ரைவேட் சேனல். ஓகேவா, இதில் தான் ஓகே, இதில் தான் வந்து எல்லா அப்டேட்ஸும் சிஇஓட அப்டேட்ஸ் எல்லாமே வரும். இதில் தான் ரோமியோ வந்து போஸ்ட் பண்ணுவார். அண்ட் தென் வீடியோஸ் லெக்சர்ஸ்லாம் இதில் இருக்கும் கைஸ். ஓகேவா, வீடியோ வந்து எப்படின்னா சியூ வீடியோ லெக்சர்ஸ்னு ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ரோமியோ. அதில் கூகுள் டிரைவ்ல வீடியோ அப்லோட் பண்ணுவார். ஓ மை ஃபக்கிங் காட், சாரி கைஸ், நான் இங்கே பாருங்க, இந்த இமெயில் வந்து மாத்தேஸ் ட்ரேடர்னு இருக்கு, சாரி டிஎன்எஃப்எக்ஸ் ட்ரேடர்ஸ்ன்னு இருக்கா, அதனால ஆக்சஸ் டின் ஆயிடுச்சு. நான் மாத்தேஸ் ட்ரேடரில் லாகின் பண்ணால் உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸ் காட்டும். ஓகேவா, ஏன்னா அதுதான் ஆக்சஸ் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ்லாம் லைப்ரரி நம்பர் 1 எல்லாம் இப்போ அதில் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணது காமிச்சிடலாம் கைஸ். ஓகேவா, இங்கே பாருங்க, நான் October 2 மெசேஜ் பண்ணிட்டேன். ஐ வாண்ட் டு ஜாயின் ரோமியோஸ் ஃபக்கிங் blah 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 blah. நெக்ஸ்ட் வீக் கிரெடிட் கார்டு வேலை போட்டிருப்பான், ஏன்னா எனக்கு கிரிப்டோ வந்து பொறுக்காவில். இங்கே பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதாகல, அடுத்து பெண்டிங்கில் இருந்துச்சு, அடுத்து பே பண்ணியாச்சு, காசை எல்லாமே போட்டாச்சு. அடுத்து வந்து இதை கொடுத்தாரு கைஸ். ஓகேவா, இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம பேர் போட்டு வந்துடும். And then if you receive this, you are officially a CU member. What should you do moving forward? Okay, இது வந்து என்னோட யூனிக்கான ஒரு ஐடி கார்டு நம்பர். ஓகேவா, இது வந்து நான் என்னோட இதில் வச்சிருக்கணும். ஸோ என்னோட இந்த யூசர் நேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், CU08150 blah blah blah, அதான் யூசர் நேம் வச்சிருப்பேன். தட்ஸ் an access வச்சுக்கோ. ஓகேவா, காலேஜ்லாம் இப்படி ஐடி கார்டு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆக்சஸ். ஸோ இன்னமும் கிறுக்கு குதி மாதிரி பேசாதீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி க்ரீப்பாலாம் பண்ண தெரியாது கைஸ். ஓகேவா, நான் ஏன் பொய் சொல்லணும். ஓகே, நான் ஏன் இந்த மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு சிஆர்டி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்க எல்லாமே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஐசிடி இல்லை சொல்கிறேன் சார், ஐசிடிங்கிற பாருங்க, ஃபியூச்சர்ஸ் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு இன்டீட்டெயில்டாக அட்வான்ஸ்ட் ஐசிடி கற்றுக்கலாம்னு போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபக்ட் அப் ஆச்சு. ஸோ அதை அப்படியே குவிட் பண்ணிட்டேன், சிஆர்டிலே பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த டைமில் நான் ப்ராஃபிட்டில் மாறிட்டேன். ஓகேவா, நான் சிஆர்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா லாஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுது. லாஸ்ட் இயருக்கு முதல் வருஷம் ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா இப்போ 2026 வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 2025 மார்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டர்ன்ட் இன்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகேவா, ஏப்ரல் அந்த டைமில். ஸோ எனக்கு வந்து என்னன்னா சிஆர்டி வந்து லைக் சும்மா குருட்டாம்போக்கில் லீக்டு வீடியோஸ்லாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ரோமியோட லீக்டு வீடியோஸ்லாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஐ வாஸ் லிட்ரலி மேக்கிங் குட் மணி, ஸ்டார்டட் மேக்கிங் குட் மணி. அதனால எனக்கு சிஆர்டி வந்து ஆல்மோஸ்ட் என்னோட மாடலை நான் ஓனாக பில்ட் பண்ணிட்டேன். என் மாடல் தான் உங்களுக்கே தெரியும், 1AM நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதை வந்து ப்ரைவேட்டில் என்ன சொல்கிறது, என்னத்தான் பண்ணுவேன், என்னெல்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம இதை பல மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம். ஸோ எனக்கு வந்து என்னன்னா லைக் ரோமியோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்பர்சன் ஈவன் வந்தால் போய் கலந்துக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அடுத்து 1-on-1 கிடைச்சா கண்டிப்பாக ரோமியோ கூட பேசணும், அந்த மாதிரி ஒரு தாட். ஏன்னா இவனால தான் நம்ம ப்ராஃபிட்டபிளி ஆடணும், இவனோட கண்டென்ட் தான் நம்மளை மாற்றுச்சு. ஸோ அதனால நம்ம இவரோட என்னடா இவங்கிற அவருங்கிற ஸ்டூடெண்ட் ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால ஐ ஜாயின்ட் ஹிஸ் ப்ரைவேட் மெம்பர்ஷிப். ஸோ ரோமியோ கூட கண்டிப்பாக 1-on-1 ஜாயின்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போவேன். $1200 போட்டு தான் வாங்கியிருக்கான் அந்த கோர்ஸ். ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா கிடைக்கல. அந்த எனக்கு வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக அண்ணா ஒருத்தர் இருக்காரு, அவரும் பயங்கர சப்போர்ட். ஸோ அதனால ஐ வாஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கைஸ். ஓகேவா, ஆல்ரைட். டுடே வீடியோவோட டாபிக் இந்த 9 நிமிஷம் ரேண்டாகவே போயிடுச்சு. அண்ட் தென் டைம் பாருங்க கைஸ், டைம் பாருங்க எவ்வளோப்பா, இங்கே காட்டலையா, இங்கே சாரி கீழே பாருங்க, 12:52 AM. ஆல்மோஸ்ட் மிட் நைட்டில் உங்களுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க, யூ வில் கெட் a lot of knowledge in this video guys. ஆல்ரைட், நான் எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ணல. ஓகேவா, லிட்ரலாக ரெடி பண்ணலன்னா நிஜமாக ரெடி பண்ணல.
அப்படியே ராவா இருக்க போகுது. ஓகேவா? இந்த வீடியோ நான் ஆக்சுவலி நம்ம டெலிகிராம்ல போல் போட்டிருந்தோம் இல்லையா, லைக் மண்டேஸ் ரேஞ்ச் மாடல் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு, அது வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ நீங்கள் கரண்டாக பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து சீக்ரெட்ஸ் ஆஃப் டைம். ஓகேவா? 159 break, just simple guys, 159 break down பண்ணலாம். And then certain days of the week, certain weeks of the month, certain months of the year, இதெல்லாம் பத்தி பேசலாம். ஓகேவா? சீக்ரெட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்கா டைம் ரேஞ்சஸ் எப்படிலாம் ட்ரேட் பண்றதுங்கிறது தான் இந்த இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதனால stay tuned guys. All right, secrets of time. Why time is important, guys? Anyone have anyone have an idea why the time is important? எதனா தெரிஞ்சிச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, ஆல்ரைட் கைஸ், why time வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்தவரை ஆர் சிஎஃப்டி ஃபியூச்சர்ஸ் வாடகை, நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைஸ், அஸ் அ ஹியூமனா we all are humans, but we all are not same. Yeah, we all are not equal. I mean equal தான், but we all are not same. Everybody has a different characteristics, right? இப்போ மாத்தேஷ் வந்து ஒரு மாதிரி கேரக்டர் ஆன பையன் அப்படின்னா, என் தம்பி ஒருத்தன் இருக்கானா அவன் வந்து என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும் அவனுக்கு அவசியம் கிடையாது. அவன் எனக்கு சேம் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா கூட இருக்குன்னா கேரக்டர் வைஸ்ல. ஸோ இப்படி மனுஷங்களுக்குள்ள நமக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்ல ஒவ்வொரு ஃபேஸ்ல. ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் பொறுத்தவரை ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வந்து ரியாக்ஷன் பண்ணுவோம். லைக் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட மூட் ஸ்விங்ஸ் மாதிரி மார்க்கெட் வந்து அப்பப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரைஸ் ஆக்ஷனை சூப்பரா மாத்தி ரியாக்ட் பண்ணி நடக்கும். அதாவது in a daily candle 159. okay, first of all, what is 159 guys? அதை முடிச்சிடலாம். ஓகே, இன்ட்ராடே ப்ரொஃபைல் ஐ மீன் 159 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மந்த்லி வீக்லி போவோம். ஓகே, 159 அடுத்த 159. ஓகே, 159 என்னடா இது 159 ட்விட்டர்லயும் போனா போட்டுருக்கான், என்னென்னமோ போட்டுருக்கான், என்ன அது இது அப்படி இருந்துச்சு அப்படின்னா, in a daily candle guys, in a daily candle, ஓகேவா, இது ஒரு டெய்லி கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஓகே, புல்லிஷோ பேரிஷோ ஏதோ ஒன்று. ஓகே, இது வந்து ஒரு டெய்லி கேண்டில்னு வச்சுக்கோங்க. இந்த டெய்லி கேண்டில்குள்ள மொத்தம் 6 4R கேண்டில்ஸ் இருக்கும். ஓகேவா, in a daily candle நோட்ஸ் எடுக்கணும்னா, in a daily candle we have 6 4-hour candles. ஓகே, கரெக்டா? ரைட். அந்த 4-hour candles இருக்கு இல்லையா, நமக்கு இப்ப சொல்லிட்டோம் ஒரு டெய்லி கேண்டில்ல மொத்தம் 6 4-hour candles இருக்கு. அந்த 6 4-hour candle ஓப்பன் ஆகிற டைம் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகேவா, 1 PM 5 PM 9 PM again 1 AM 5 AM 9 AM. புரியுதா? அதாவது இந்த 4 4-hour கேண்டில்ஸ், இந்த 6 4-hour கேண்டில் ஓப்பன் ஆகிற டைம் தான் கைஸ். 1 to 4 ஒரு இன்டர்வல், and then 5 புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும், and then 5 to 8 ஒரு இன்டர்வல், அதுக்கப்புறம் 9 AMல 9 PMல புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும். இட்ஸ் ரிப்பீட்ஸ். ஓகே, இதுதான் வந்து பேசிக்ஸ். ஓகே, ஒரு கேண்டில், ஒரு டெய்லி கேண்டில் நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4-hour கேண்டில்ல உங்களுக்கு 6 கேண்டில் கிடைக்கும். அந்த 6 கேண்டிலோட ஓப்பனிங் டைமிங்ஸ் தான் 159. ஓகே, ஸோ இந்த 159 ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, மார்க்கெட் ரியாக்ட்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் த ப்ரைஸ் மூவ்ஸ் ஃபாஸ்ட்லி அட் த பர்டிகுலர் டைம். ஓகே, அது ஏன் யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. நான் யூரோ யூஎஸ்டியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் பேஸ்ட் ரேஞ்சஸாக பிரித்தோம் அப்படின்னா எப்படிலாம் பிரிக்கலாம். 159 அது காமன் வச்சுக்கோங்களேன். செஷன் வைஸ் பிரித்தோம்னா ஏசியன் பிரிக்கலாம், அடுத்து என்ன பிரிக்கலாம், லண்டன் பிரிக்கலாம், அடுத்து நியூயார்க்னு இப்போ ஒரு 3 செஷன் பிரிக்கலாமா. இப்போ ஏசியன் செஷன்ல
ஈரோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈரோ வந்து மேக்ஸிமம் ஏசியன் செஷன் ரேஞ்சில் இட் ஆல்வேஸ் கன்சாலிடேட்ஸ். ஆல்வேஸ் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் கிரியேட் ரேஞ்சஸ். ஓகேவா, ஒரு பவுண்டரிஸ்குள்ள ரேஞ்சஸ் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து லண்டன்ல at 1 AM we have total soup will happen inside the key level, inside the liquidity pool of the key level, change in the state of delivery and then rally, right? So இப்போ நம்ம டைம் பேஸ்டு அனாலிசிஸ் ஆர் டைம் பேஸ்டு பிஹேவியர் வந்து இந்த பேருக்கு நம்ம ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஹீரோ USD மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன், வேற எதுவும் பண்ணுறது கிடையாது ஒரு வருஷமா, கரெக்டாக? ஸோ 9 AM மேக்ஸிமம் வந்து ஏசியன் ரேஞ்சில் மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் வில் ஆல்மோஸ்ட் லைக்லி டு கன்சாலிடேட். ஓகே, லண்டன் செஷன் விச் இஸ் 1 AM open, 1 AM the price will manipulate the Asian session ranges or the 9 PM ranges, because 9 PM ranges is the Asian session ranges, and dig into the key level to the soup rally, right? So இதுதான் கைஸ். ஓகேவா, டைம் பேஸ்ட் அனாலிசிஸ் படி பிரிச்சோம் அப்படின்னா இதுதான். 1 PM வந்து 1 PM ஒரு மேனிபுலேஷன் நடக்கும். அதே மாதிரி நீங்க இஃப் யூ PM செஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 PM 1 hourல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மேனிபுலேஷன் இருக்கும். 5 PM டிஸ்ட்ரிபியூட் அண்ட் தென் 9 PM கன்சாலிடேட் ஆகும். ஓகேவா, அடுத்து அகைன் 1 AM மேனிபுலேஷன், 5 AM டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் 9 AM கன்வர்ஷன் நடக்கும். ஓகேவா, டுவோர்ட்ஸ் த ரேஞ்ச் லோ. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அண்ட் தென் மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸில் சொல்லியிருப்பேன் கைஸ் உங்களுக்கு அந்த இது. இப்போ நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சாதான், இப்போ நான் இதை சொன்னாதான் உங்களுக்கு அடுத்து போகிறதெல்லாம் புரியும். ஓகேவா, அதாவது டெய்லி ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் த மார்க்கெட். ஓகேவா, பேரிஷ் அண்ட் புல்லிஷ் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. மேனிபுலேஷன் அண்ட் ரிவர்சல் ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் we have the first one is London manipulation, New York continuation, right? அதாவது if the price manipulates in London session, it would likely to distribute and it will continue in the New York session. New York sessionல மேலே ஒரு OTE கொடுத்துட்டு அங்கேருந்து ப்ரைஸ் வந்து கண்டினியூஷன் ஆகும் டுவர்ட்ஸ் த ரேஞ்சில் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் லிக்விடிட்டி. ஓகே, லண்டனில் மேனிப்புலேஷன் பண்ணுச்சு அப்படின்னா நியூயார்க்கில் கண்டினியூவேஷன் ஆகணும். ஓகேவா, இது ஒரு ப்ரொஃபைல். அடுத்து லண்டனில் கண்டினியூவேஷன் ஆச்சு அப்படின்னா லண்டன் கண்டினியூவேஷன் அப்படின்னா நியூயார்க்கில் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, REVERSAL. ஓகே, இது ரெண்டு தான் கைஸ் ப்ரொஃபைல். ஓகேவா, when London manipulates price வந்து உங்களுக்கு லண்டன் சீசன் 1 AM அந்த 4 hourல 2 AM or 3 AMல போச் பண்ணிட்டு ஹை ஆஃப் த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹை ஆஃப் த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து ப்ரைஸ்க்கு என்ன வேலை, லோ ஆஃப் த டே ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ 1 AMல டோட்டல் சூப் பண்ணிட்டு உங்களுக்கு 1 AMல டோட்டல் சூப் பண்ணிட்டு 5 AMல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் 1 AMல செம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். 5 AMல அப்படியே மெதுவாக லைட்டாக இறக்க ஆரம்பிப்பான். ஏன்னா 1 AMல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோன்னா 5 AMல அவ்வளோ அக்ரெஷனெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாது ப்ரைஸ். என்ன ஆகும் அப்படின்னா when நியூயார்க் ஓப்பன்ஸ், இது வந்து நியூயார்க்னு வச்சுக்கோங்க, லண்டனில் ஹை ஆஃப் த டே பிரிண்ட் பண்ணிட்டான். ஓகேவா, நியூயார்க்கில் தான் லோ ஆஃப் த டே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா the price will give you a OTE. இந்த இடத்துல மிஸ் பண்ணீங்கல்ல, யாரெல்லாம் இந்த இடத்துல இந்த மேனிப்புலேஷன் மூவ் மிஸ் பண்ணிட்டீங்களோ, ஹை ஆஃப் த டே பிரிண்ட் ஆயிடுச்சு, இது வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ டோன்ட் பேனிக், ரைட்? மார்க்கெட் வந்து உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். அதுதான் நியூயார்க் கண்டினியூவேஷன் ப்ரொஃபைல். ஓகேவா, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கைஸ், இந்த இடத்துல அந்த மார்க்கெட் வில் கிவ் யூ அன் OTE என்ட்ரி. ஓகே, OT இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கலாம், ஒரு 1 hourல ஒரு பிரேக்கப் பிளாக் ஒரு வாட்எவர். ஓகே, ஏதோ ஒரு பீரியட் இருக்கலாம். அங்கே வந்து அங்கே ஒரு டேர்ல் சூப் பண்ணிட்டு அந்த கீழே லெவலில் இருக்க லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு அங்கேருந்து கிரிட்டுன்னு
opposing, I mean the next draw of the liquidity, non liquidity தேடி price வந்து போவான் இல்லையா. ஸோ இதுதான் வழக்கமே. ஓகேவா, இது வந்து லண்டன் மேனிப்புலேஷன், நியூயார்க் கன்வென்ஷன். அடுத்து வேற என்ன இருக்கு, அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லண்டன் கண்டினியூஷன், நியூயார்க் ரிவர்சல். ஓகேவா, இப்போ ஏசியன் செஷன் ரேஞ்சாகவே இருக்கும், கன்சாலிடேட் ஆகிட்டு போட்டோம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, இப்போ லண்டன் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. லண்டன்ல மேனிப்புலேஷன் பண்ணிட்டு இப்படி கீழே வராம என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே மேலே போயிடுறான். ஓகேவா, அப்படியே கன்வென்ஷன் ஆயிடுறான். ஓகே, இது ஏசியன் செஷன் ரேஞ்ச் கைஸ். ஓகே, இது வந்து ஏசியன் செஷன் ரேஞ்ச். லண்டன்ல மேனிப்புலேஷன் பண்ணாம கண்டினியூஷன் ஆகிறான். ரைட், என்ன சொல்றது, ட்ரூலி broken out. ஓகே, ட்ரூலி broken out of the range. Okay, when the price truly broken out of the range in London session, it will reverse in New York. What may happen in New York abdina, the price will, when the New York opens 8 AM to 8:15, sorry 8:15 ல இருந்து நமக்கு கில் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. 8:15 ல ஒரு ஸ்வீப்பை போட்டு மாடல் ஒன் கன்ஃபர்மேஷன் இடத்துல கொடுத்துட்டு 9 AM ஓப்பன் ஆகும்போது என்ட்ரி, அண்ட் தென் அங்கேருந்து ரேலி ரிவர்ஸ் ஆகும். ஓகே, உனக்கு லண்டன்ல வந்து மேனிப்புலேஷன் பண்ணிட்டு, ஐ மீன் கண்டினியூஷன் ஆகிட்டான், மேனிப்புலேஷனே நடக்காம இந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன சிஸ்டி கொடுத்துருப்பான், அதில் நீங்கள் என்ட்ராகி ஃபக்ட் ஆவீங்க. ஓகேவா, ஸோ அதனால 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஓகே, டோன்ட் கோ பிலோ மோர் தென் 5 மினிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஏசியன் செஷன், இது வந்து லண்டன் செஷன். லண்டன் செஷனில் ப்ரைஸ் வந்து கண்டினியூஷன் அடிச்சிட்டான் அப்படின்னா நியூயார்க்ல தான் ரிவர்ஸ் ஆகும். இந்த இடத்துல தான் நீங்கள் 9 AM ட்ரேடை கேப்சர் பண்ணீங்க. அந்த 9 AM சிஆர்டி எப்போ ஹேப்பன் ஆகும் அப்படின்னா லண்டன் கண்டினியூஷன் ஆகும் இல்லையா, அப்போதான் வந்து உங்களுக்கு 9 AM நியூயார்க் ரிவர்சல் நடக்கும். அதுதான் அந்த சிஆர்டி, வேற ஒரு மயிரும் கிடையாது. புரியுதா, when London continuation, New York reverse, அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டியான ஒரு 9 AM CRT கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் கைஸ். இதைத்தான் நான் பல நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ப்ரோ எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ரேட் எடுத்து என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ, எப்படி ப்ரோ இது லாஸ் ஆச்சு, இது சிஆர்டி ப்ரோ, ஹெல் நவ் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஹை ஆஃப் த டே ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கான டேவோட ஹையை லண்டன்ல பிரிண்ட் பண்ணிட்டான். ப்ரைஸுக்கு அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி நியூயார்க்ல ரிவர்ஸ் ஆகி என்ன மேலே போய் என்னையா பண்ண போறான். அண்ட் தென் பயாஸ் தெரிஞ்சுங்க, பயாஸ் தெரியல, கத்துக்கோங்க கைஸ். நான் வந்து உங்களை குறை சொல்லலை, கத்துக்கோங்க, டெவலப் பண்ணுங்க. ஓகேவா, அப்படியே உட்காந்துருக்காதீங்க, தேய்ச்சிட்டே ஓட்டிட்டு போயிடலாம்டா. அண்ட் தென் இந்த டைமுக்கு இதெல்லாம் நடக்கும், டெய்லி நடக்கும், பெஞ்சு தேய்ச்சிட்டு போயிடலாம்லாம் நினைக்காதீங்க. ஓகே, you have to read the price action, you have to understand the price action, you have to predict or forecast where the price will go. அந்த மாதிரிலாம் ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, and then there will be always a top before the fake top before turtle soup, and there will be always a fake low before the turtle soup. ஓகேவா, ப்ரைஸ் வந்து 1 AM என்ன நடக்கும் அப்படின்னா Asian season range or 9 PM range. ஓகேவா, 1 AM முன்னாடியே இந்த ரேஞ்சை லைக் என்ன சொல்றது, இது லிக்விடிட்டி ஸ்வீப்னு நினைச்சுப்பீங்க, பண்ணிட்டு ஃபேக்கா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பான். ஓகே, இந்த ஹை வந்து ப்ரொடெக்டட்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏன் இது ப்ரொடெக்டட் இல்லைன்னா இது வந்து பெர்ஃபெக்டான ஒரு டைம்ல நடக்கல. ஓகே, அடுத்துதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, ஏன் இந்த ஹை ப்ரொடெக்டட் இல்லை ப்ரோ, கரெக்டாக தானே ப்ரோ ஸ்வீப் பண்ணியிருக்கான், போய்ஸ் பண்ணியிருக்கான், என்னத்தையோ பண்ணியிருக்கான், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டா திரும்ப தானே ஆகணும். ஏன் இது வேலிட் கிடையாது அப்படின்னா இது வந்து ஒரு 12 AM நடந்திருக்கும். ஓகேவா, 12 AM எக்ஸாக்டாக கைஸ் இந்த மாதிரி தான் அவனோட பிஹேவியர் இப்படி தான் இருக்கும். 12 AM சும்மா ஸ்வீப் போன்னு மேலே போட்டு கீழே இறக்குவான். ஆனால் 1 AM எகைன் இந்த ஹையை வந்து டர்டில் சூப் பண்ணிட்டு அங்கேருந்து அடியோ அடி புடியோ புடினே பறந்துடுவான். ஓகே, ஸோ இப்போதான் வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். அதாவது கைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் புதுசாக உங்களுக்கு தெரியாது. கேரக்டர் அனாலிசிஸ் ஆஃப் யூரோ யூஎஸ்டி எப்படி இருக்கும் அப்படின்னா
எல்லா மோஸ்ட் லைக்லி இது காமன். ஓகே, பட் இது வந்து பெர்ஃபெக்டா யூரோ யூஎஸ்டியில் ஒர்க் ஆகுங்க. ஏன் யூரோ யூஎஸ்டி இதெல்லாம் ஒர்க் ஆகுனா, யூரோ யூஎஸ்டி இஸ் ரியலி agile. Okay, it's really the most fucking lovable pair. It works as per the time. என்ன சொல்றது guys, கரெக்டான டைமுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஒரே பேர் யூரோ யூஎஸ்டி மட்டும்தான். பிகாஸ் ஃபாரெக்ஸ் பொறுத்தவரை கைஸ், ஐ மீன் ஃபாரெக்ஸ்னு இல்லை, காமனாகவே ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அக்குமுலேஷன், ஒரு மேனிப்புலேஷன் அண்ட் தென் ராலி, இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஹெச்டிஎஃப்ல சொல்கிறேன், எல்டிஎஃப்ல சொல்கிறேன். இப்போ நாஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருப்பான், ஜேபிஏ பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருப்பான். ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு கன்சாலிடேஷன் போட்டுட்டு இட் 70% ஆஃப் த டைம் இட் கன்சாலிடேட்ஸ், 25% இட் ராலிஸ். அதனால தான் வந்து எனக்கு யூரோ யூஎஸ்டி ரொம்ப பிடிக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கோம். இப்போ டாபிக் வரலாம். கேரக்டர் அனாலிசிஸ் ஆஃப் யூரோ யூஎஸ்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி அட் 9 PM நம்ம காலையில் ஏசியன், ஓகேவா, அண்ட் இது பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ரேஞ்ச் இன் த சென்ஸ்னா லைக் ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் ஆஃப் த ஏசியன் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருப்பான். ஓகே, லைக் இப்படி இருக்கும் எக்ஸாக்டா. ஓகே, 9 PM ரேஞ்ச். ஓகே, let me mark it as 9 PM range. Okay, 9 PM la if you find the price is like இது வந்து பேட்டர்னா பார்க்காதீங்க, லைக் ஆனால் ஒரு ரேஞ்சா பாருங்க. ஓகேவா, வித்தின் த ரேஞ்ச் ஹைஸ் அண்ட் லோஸ் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா the price என்ன பண்ணும், லண்டன் ஸ்டேட்ஸ் when 1 AM opens 1 AM-னா கரெக்டாக 1 AM கிடையாது, 1 to 4 AM. ஓகே, 1 to 4 AM இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, the price will manipulates the low or the high and then it will change its direction and started reversing. Okay, இப்போ நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து பிரிண்ட் ஆகிறது எந்த டைம்ல நடக்கணும், எங்க நடக்கணும். ஓகே, இப்போ இந்த போய்ஸ் வந்து 1 AM நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்டா 1 AM. ஓகே, 1 AM கரெக்டா 1 மணி ப்ரோ 1:00 இல்ல, அந்த ஒரு அந்த 1 hour-க்குள்ள 1 AM 1 hour-க்குள்ள எங்க வேணா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்எம்டி இல்லாம 1 AM போச் பண்றான். எஸ்எம்டி இல்லாம 1 AM போச் பண்ணிட்டு ஒரு ஷிஃப்ட் கொடுக்குறான்னா தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபேக். ஓகே, இப்போ இது 1 AM ஒரு ஷிஃப்ட் கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 1:15 போல டர்ட்டில் ஷோ பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஃபேக்கா. அண்ட் தென் ஷிஃப்ட் கொடுத்துட்டா உங்களுக்கு 5 minutes 3 minutes ஷிஃப்ட் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. 2 AM 2 to 2:30 இதான் பர்ஜ் மறுபடியும் வந்து இப்போ இதுதான் ஆக்சுவல் டர்ட்டில் சூப். ஓகே, we swept entire range low and turtle soups ஆர்டர் பேரிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எல்லாமே எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா ஒரு கீ லெவல். ஓகே, எய்தர் டெய்லி கீ லெவல்ல நடக்கலாம். ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் எங்க பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஒரு PDRA-க்குள்ள தான் பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ ஒரு டெய்லி கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா தட் மஸ்ட் பி ஒரு டெய்லி கேண்டலோட கீ லெவலா இருக்கலாம், ஆர் 4 hour-ஓட கீ லெவலா இருக்கலாம், ஆர் 1 hour கீ லெவலா இருக்கலாம். இது கீழெல்லாம் போகக்கூடாது. ஓகே, 1 hour ரேர் தான், பட் இன்கேஸ் 4 hour உங்களுக்கு கிளீனா எதுவும் தெரியல அப்படின்னா 1 hour கண்ணை முடிச்சு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் சி. ஓகே, அதுக்காக நான் சொல்றேன், அது கீழெல்லாம் போகக்கூடாது. ஓகே, இந்த 3 டைம்குள்ள தான் இந்த ஒரு 3 கீ லெவல்ஸ்குள்ள தான் டைம்டு கீ லெவல்ஸ்குள்ள தான் அது நடக்கணும். ஓகே, அப்படி நடக்கணும். அண்ட் தென் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகணும். 12 AM-லாம் வந்து ஹை ஆஃப் த டே ஆர் லோ ஆஃப் த டே, சாரி 12 AM-ல ஹை ஆஃப் த டேலாம் வந்து இது பண்ண மாட்டான். ஓகே, ஹை ஆர் லோ ஆஃப் த டே அதெல்லாம் பிரிண்ட் பண்ண மாட்டான். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 1 AM-ல உனக்கு ஸ்வீப் பண்ணிட்டு எக்ஸாக்டா ஒரு எஸ்எம்டியே இல்லாமல் ப்ரைஸ் திருப்புறான் அப்படின்னா he will come down, burn your rash and then start reversing. இப்போ வந்து இது எல்லாமே கீ லெவல் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஹை வந்து ப்ரொடெக்டட். ஓகே, இப்போ வந்து இது வந்து 2 AM நடக்குதுப்பா. ஓகே,
இப்போ இந்த பர்ஜ் வந்து இந்த டர்ட்டில் சூப் வந்து இன்சைட் இங்கே கண்டிப்பாக கீழே லெவலில் லிக்விடிட்டி பூல் இருக்கும். டர்ட்டில் சூப் எஸ்எம்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ்எம்டி இருந்துச்சுன்னா கூட தட்ஸ் ஹைலி ப்ராபபிள் இருக்குது. இது வந்து ஒரு 2 AM to 3:30 ஓகேயா ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் டேல இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஓகே 2 AM to 3:30ல உனக்கு இதை டர்ட்டில் சூப் பண்ணுவோம். டர்ட்டில் சூப் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்ப சேஞ்ச் இந்த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி என்ட்ரி ராலி. ஓகே 1 AM நடக்கிற போச் ஃபேக் வித்தவுட் எஸ்எம்டி கீ லெவல்லே இருந்தாலும் அது ஃபேக்காக தான் இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வென் யூ ஆர் ட்ரேடிங் த 1 AM வித்தவுட் எஸ்எம்டி, நான் வந்து பர்டிகுலராக அந்த 1 AM 1 hour சொல்லிட்டு இருக்கேன். ஓகே அந்த 4 hour இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த 1 AM நடக்கிற ஒரு பர்ஜ் வந்து ஃபேக்காக தான் இருக்கும் வித்தவுட் என் எஸ்எம்டி அன்லெஸ் த என்ன சொல்றது ஈவன் அங்கே கீ லெவல் இருந்தாலும். ஸோ அதனால ஆல்வேஸ் வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு soup this low again one more time and wait for the price to give you the proper reaction like V-shape reaction and then அங்க இருந்து rally. ஓகே இந்த வந்து இப்போ இதை டபுள் போஜ் இல்லை செஃப் கிஸ் என்ன வேணா சொல்லிக்கோங்க, எல்லாமே சேம் தான். டர்ட்டில் சூப் 2 AM to இந்த போஜ் வந்து டர்ட்டில் சூப் வந்து 2 AM to 3:30 நடந்துச்சு அப்படின்னா வச்சுட்டு ப்ராப்பரா மேனிபுலேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா this low is protected guys, trust me, this low is literally protected. okay 100% protected. நான் ஏன் இதை சொல்றேன்னா I trade this trade for the past 1 year, I know in and out, so அதனால நான் சொல்றேன். ஓகே 1 AM பர்ச் பண்றான், we doesn't have an SMT, key level reach பண்ணிட்டான், but liquidity pool clear பண்ணல. what will happen? எப்படி பிரைஸ் வந்து போவான்? the price வந்து கீ லெவல்ல ஒரு லிக்விடிட்டி ஹன் பண்ணாம திரும்புறான் அப்படின்னா உங்க ஸ்டாப் அவுட் பண்ணிடும். ஓகே அண்ட் தென் இது அன்லெஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா 1 AM நடந்திருக்கணும். ஓகே 1 AM ஒரு கீ லெவல் ரீச் பண்ணிட்டான், பட் லிக்விடிட்டி பூல்லாம் எதுவுமே கிளியர் பண்ணல, எஸ்எம்டி இல்ல, ஷிஃப்ட் கொடுக்குறான் அப்படின்னா he will come down and blah blah blah. ஓகே so always wait for the 2 AM to 3:30. ஓகே sometimes என்ன நடக்கும் அப்படின்னா 5 AM 4 hour கேண்டில் ஏதோ ஒரு 1 hour கேண்டில் ஹை ஆர் லோ ஆஃப் த டே பிரிண்ட் பண்ணுவான். சம்டைம்ஸ் எக்ஸாக்டா 5 AM கூட பிரிண்ட் பண்ணுவான். அது வந்து என்ன சொல்றது கைஸ், அது வந்து ரேர். ஓகே ரேர் எப்பயாச்சும் நடக்கும். ஓகே பட் this shit is common. This will happen almost every single day. ஓகே இப்போ நான் உங்களுக்கு அந்த 1 AM இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன் இல்லையா. 1 AM again மறுபடியும் பாருங்க, we have the Asian range or the fucking 9 PM range and the price வந்து லண்டன் செஷன் ஓப்பன் ஆனோன்னே கரெக்டா 1 AM பர்ச் பண்றான் வைங்க. இந்த இடத்துல நம்ம கீ லெவல்ல இருக்கு. ஓகே let's say we have a fucking order block, even though உனக்கு அங்க கீ லெவல் எல்லாமே கரெக்டா இருந்தா கூட 1 AM எக்ஸாக்டா 1 AM to 1:15 ஒரு 1:30 இது நடக்குதுப்பா. ஓகே 1:15 or 1:30 இது நடக்குது, பட் லிக்விடிட்டி பூல் இங்க இருக்கு. ஓகே ஃபுல்லா பாருங்க. ஓகே இது வந்து கீ லெவல். ஓகே உன்னோட கீ லெவல்குள்ள இருக்க லோவர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி பூல் இங்க இருக்குது. ஓகே ஒரு ஸ்விங் லோ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்டிஎஃப் ஸ்விங் லோ ஒரு 15 minutes ஸ்விங் லோ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து திரும்புறான் அப்படின்னா ஷிஃப்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல லிக்விடிட்டி பூல் கிளியரே பண்ணல. ஸோ அண்ட் தென் நீங்க அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடில் GBPUSD ஆர் DXY. ஓகே நான் வந்து ரெண்டுமே பார்ப்பேன் கைஸ். நான் வந்து 3 பேரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். நான் வந்து போயிலாம் சொல்ல, நான் வந்து DXYயும் பார்ப்பேன், GBPUSDயும் பார்ப்பேன் ஃபார் SMTs. ஓகே GBPUSDல பாருங்க, GBPUSDல கீ லெவல்ல லிக்விடிட்டி பூல கிளியர் பண்ணிட்டான் ஆர் DXYல கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த லோ ப்ரொடக்டட், இந்த ஒரு ஷிஃப்ட் வந்து வேலிடு, அங்க இருந்து பறந்துருவான். ஓகே SMT இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியன் ரேஞ்ச் லோ EU தூக்கல, EU தூக்கி இருக்கக்கூடாது, பட் ஆனால் GU தூக்கிட்டான் அட் ப்ராப்பர் அட் 1 AM வச்சுக்கோங்க. அந்த லிக்விடிட்டியும் கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த லோ ப்ரொடக்ட் ஆயிடும் கைஸ். அதுக்கப்புறம் இங்க இருந்து அவன் பறந்துருவான். ஓகே ஸோ அதான். ஓகே இப்போ 1 AM
உனக்கு ஜியூலையும் கிளியர் பண்ணல. ஓகே, ரெண்டு பேருமே ரேஞ்ச் லோ தூக்கிட்டானுங்க. நமக்கு வந்து எஸ்எம்டியே இல்லை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, when the 2 AM opens, இதுக்கப்புறம் 2 AM வச்சுக்கோங்க. after 2 AM or 3 AM ஓப்பன் ஆகும்போது the price will come back. 2 AM ல come back and then 2 AM ல இதை ஹண்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் அரைச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கன்சால்டேஷனை போடுறான் அப்படின்னா 3 AM ல இந்த லோவை தூக்கிட்டு போயிடுவான். ஓகே, திஸ் will happen in a bullish profile. என்ன ப்ரோ லிக்விடிட்டி பூல கிளியரே பண்ணலையே, என்ன பறந்துட்டான், என்ன அது இது அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம கீ லெவல். இந்த பிளேஸுக்கு பிரைஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட லிக்விடிட்டி பூல் இதுவா இருந்துச்சு. now the price created a swing low inside the key level. கரெக்டா? ஸோ இதுவும் இப்போ இது உன்னோட லிக்விடிட்டியில மாறிடும். இதுதான் டோட்டல் சூப். இப்போ ஓகே, புரியுதா? தெளிவா இருக்கா? எதுனா சொல்லுங்க கைஸ், இது ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, புரியுதா ப்ரோ? கீழே விட லிக்விடிட்டி பூல் இங்கே இருக்கு, பட் ஆனால் என்னோட அது ஸ்வீப்பே பண்ணாமல் ஷிஃப்ட் ஆகிறான் ப்ரோ. நான் அந்த ட்ரேடை மிஸ் அவுட் பண்ணிட்டா இல்லை வெயிட் பண்ணிட்டா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கைஸ் திஸ் இஸ் இன்சைட் த கீ லெவல் நவ் அண்ட் கரெக்டான டைம்ல ப்ரைஸ் போஸ்ட் பண்ணிருக்கு. now we have a proper reaction which is the proper V shape reaction after the turtle swoop. ஸோ அதுக்கப்புறம் எதுக்காக இதை வந்து மறுபடியும் போஸ்ட் பண்ணோம், ரைட்? ஸோ இப்படிதான் கைஸ் இருக்கும். 1 AM ல எஸ்எம்டி இல்லாம திருப்புறான், லிக்விடிட்டி கிளியர் பண்ணாம திருப்புறான் அப்படின்னா he will come back at 2 AM or 3 AM and turtle swoop your fuck your stop loss. ஒர்ரா அப்படின்ட்டு தூக்கி போட்டு சொல்லிட்டு அங்க இருந்து சேஞ்ச் ஆயிடுவான். ஓகே, திஸ் வில் ஹேப்பன் எவ்ரி சிங்கிள் டே, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபக்கிங் டே. இதனாலதான் நீங்க லாஸ் பண்றீங்க, இதனாலதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வாங்குது. ப்ரோ எப்படி ப்ரோ எடுத்த, நான் எஸ்எல் அடிச்சுட்டு ப்ரோ மெசேஜ் பண்றீங்க. சாரி நான் வந்து கலாய்க்கிறதுக்குலாம் சொல்ல, இதுதான் ரீசன். ஓகே, இந்த டைமோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல, இந்த லிக்விடிட்டி கான்செப்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல, அதனால தான் அதெல்லாம் பண்றீங்க. ஓகே, ஆல்வேஸ் காய்ஸ், நீ வந்து ஒரு லிக்விடிட்டி பூல் வரைஞ்சு வச்சிருக்க ஒரு கீ லெவலுக்குள்ள, அதை வந்து திரும்ப அவன் தூக்கணும்னு அவசியமே கிடையாது. when your stop loss has been hit under the perfect time. ஓகே, இப்போ இன்சைட் த கீ லெவல் இதுக்குள்ள இருக்கிறனால இதுவே லிக்விடிட்டி பூலாக தான் கிரியேட் ஆகும். ஸோ அதை டர்ஜ் பண்ணிட்டு அங்கேருந்து 2 AM to 3 AM பறந்துடுவான். அடுத்து 9 AM என்ன ஆகும்னா ஒரு OTE. ஓகே, லண்டன் மேனிப்புலேஷன், நியூயார்க் கன்வர்ஷன் இல்லையா? ஸோ 9 AM அங்கேருந்து ஒரு 50 to 60% ஆஃப் த ரேஞ்ச் வந்துட்டு பாராக்க விட்டுருவான். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா 5 AM வந்து இன்சைட் பார் போட்டிருப்பான். ஓகே, ஐஸ் அண்ட் லோஸ் பீப்புள் இன்சைட் பார் போட்டு, ஸோ 9 AM சிஆர்டி நடக்க போதாட்டு இருக்கு, நம்ம செல் எடுக்கலாம்ப்பா, செல்லை பிடிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு டர்ட்டில் சூப் பேட்டர்னா பார்த்து அப்படி எல்லாம் அடி வாங்குவீங்க. ஓகே, அந்த தப்பு பண்ணாதீங்க. when London manipulates and printed the high of the day at the perfect time inside the liquidity pool of the key level, most of the time the New York will continue, starts continuing guys. Okay, ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஐ வில் டேக் யூ டு த எக்ஸாம்பிள். ஒரு 5 எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? 159 ஜானி கைஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே பார்க்கலாம். ஃப்ரைடே 5 PM இங்கே பாருங்க, 9 PM ரேஞ்ச் கரெக்டாக தான் காட்டுதா? UTC -5 தான் இருக்கா? ஓகே கைஸ், ஃப்ரைடே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் ஃப்ரைடே எந்த ஒரு ட்ரேட்மே எடுக்கல. ஓகே, ஃப்ரைடே வந்து நியூஸ் NFல இருந்தனால நான் எந்த ட்ரேட்ஸுமே எடுக்கல. ஆமாம், இது ஃப்ரைடே, நான் ஃப்ரைடே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கல. பட் ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா? 1 AM the price digged into the low. இந்த இடத்துல நம்ம வந்து ரிவர்சல் ஸ்பாட் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம், பட் ஆனால் அது ரீச் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம பயாஸே பேரிஸ் தான். நான் ஏன் பேரிஸ், நான் ஆல்ரெடி வீடியோவை போட்டேன் இல்லையா கைஸ், அஸ்டிவ் டைரக்ஷனோட அலைன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் சொல்லியிருந்தேன் என்னோட வீக்லி பயாஸ் வந்து பேரிஸ் தான் அப்படின்னு. எனக்கு நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ புல்லிஷாக இருக்க மாதிரி இருக்கு, DXY வந்து பேரிஸ் ப்ரோ, யூரோ USD புல்லிஷ் போனாங்க. யோ
நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்க, அஸ்டிவ்ல மண்டே ரேஞ்ச், டியூஸ்டே மேனிப்புலேஷன் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன். இதனால உன் பயாஸ் வந்து டிஓயில் இந்த லோ போகணுங்கிறதுக்காக பேரிஸாக வச்சிருந்தியான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி நோ. வீக்லி பாருங்க, நான் அடுத்த வாரமும் என்னோட பயாஸ் வந்து வீக்லி தான். எனக்கு இந்த லோ வர வரைக்கும் ஐ எம் வந்து பேரிஷ் கைஸ். ஓகே, இந்த லோ இது வந்து ஒரு மந்த்லி லோ. ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் நான் பேரிஷ்னு சொன்னேன் அப்படின்னா. மந்த்லி போங்க, வாட் யூ see here guys? ஏதாவது தெரியுதா? We have an SMT with GBP USD with this monthly high and low. தெரியலன்னா காட்டுறேன், பார்த்துக்கோங்க. Now look at this, look at this, Ashley, look at me. இங்க பாருங்க, தெரியுதா? We have an SMT bro, we have an SMT that happened inside the key level, which is in this case we have this rejection block. So அதனால GBPUSD பாருங்க, டெய்லி டைம் ஃப்ரேம்ல காட்டுறேன். GBPUSD கிளியரா இருக்கா? இந்த ஹை, இந்த லோ இது தூக்கிட்டான், நம்ம பையன் தூக்கிட்டான். போன மந்தோட ஹை we have an SMT and turtle soup in one pair, SMT in another pair. That's the market moving fucking secret algorithm that you don't know. Okay, so அவ்வளோதான் guys. We have an SMT with monthly highs and lows. மந்த்லி ஹைஸ் அப்போ தூக்கியிருக்கான், அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னா என்ன உடச்சிட்டு மேலேயா போவான்? கீழே ரிவர்ஸ் தானே ஆவான். அண்ட் what we have here, we have turtle soup inside the monthly key level. And what we have here guys, we have this fucking order block, right? அங்கேருந்து கிரியேட் ஆகிட்டான், அங்கேருந்து அப்படி சட்டுன்னு இதாகிட்டான். ஸோ ஆப்வியஸ்லி மண்டே ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டான், டியூஸ்டே மேனிப்புலேஷன் பண்ணி எனக்கு 1 hourல கன்ஃபர்மேஷன் வந்தானே முடிவு பண்ணிட்டேன். ஒத்தா ஐ எம் பேரிஷ் தான். ஓகே, அதுக்கு முன்னாடியே நான் பேரிஷ் தான். நான் ப்ரீ வீக்லி அனாலிசிஸ்லேயே என் பயாஸ் வந்து பேரிஷ் தான், டியூ டு மந்த்லி ஐஸ் போச் பண்ணனால. ஓகே, பார்த்தாலே தெரியும் ப்ரைஸ் வந்து இங்கே டெய்லி கேண்டில் ஒன்ஸ் வி க்ளோஸ்ட் பிலோ த ரேஞ்ச் இட் கேவ் யூ த என்ட்ரி. ஏசியன் செஷன்ல ஒரு நாள், இந்த நாள் வந்து ஏசியன் செஷன்ல சம்மர் ராலி ஸ்டார்டிங் சம்மந்தமே இல்லாம என்னடா பண்ற அப்படின்ட்டு இருந்துச்சுல. கீழே சத்துன்னு வந்துட்டு இருந்தா, என் கீழே மேலே போயிட்டு இருந்தா, கோல்டு மேலே போயிட்டு இருந்தா சம்மந்தமே இல்லாம. ஸோ அந்த டேல வந்து ஏசியன் செஷன்ல வி ஹாவ் அன் என்ட்ரி, மாடல் 1 மந்த்லியோட மாடல் 1ல வி ஹாவ் அன் என்ட்ரி. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட பயாஸ் வந்து பேரிஷ். அதான் வேற எதுவும் கிடையாது, சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம வந்து அதுக்கு முதல் நாள் போயிடலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நம்ம பாய்ஸ் லாஸ் பண்ணத ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவா? இப்போ வெனஸ்டேவா? வெனஸ்டேன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் guys. இது ஃப்ரைடே இல்லை, சாரிப்பா, நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகுது. டியூஸ்டே 9 PM range, 1 AM manipulation with an SMT, then rally. இங்கே பாருங்க 9 AM லாலா, என்னப்பா ஏதோ ஒன்று க்ளீனாகவே இல்லையே, என்னாச்சு எனக்கு? 5 PM 9 PM இதான் கைஸ் அந்த டே ஏஷியன் செஷனில் இதாச்சுன்னு சொன்னால அந்த டே. என்னப்பா ஆச்சு எனக்கு? ஃபைண்டே பண்ண முடியல, என் கண்ணுக்கு தெரியல. 1 2 3 4 5 6 1 2. இங்க பாருங்க guys, ப்ராப்பர் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. let me mark the candle time, right? We have the Reaper Black here as a key level, and இங்க பாருங்க what did happen guys. கரெக்டாக நமக்கு 1 AM மேனிப்புலேஷன் இருக்கு, அண்ட் தென் இங்கே நமக்கு GBPUSDல SMT இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க்கில் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கண்டினியூவேஷன் தானவன், ரிவர்ஸ் ஆக மாட்டான். ஓகே, லண்டன் மேனிப்புலேஷன் பிடிச்சிட்டோம். ஓகே, இது தேர்ஸ்டே நடந்திருக்கு, கரெக்டான டைமில் நடந்திருக்கு, இன்சைட் த கீ லெவலில் நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ வேலிட். 9 AM பார்க்கலாமா? 9 AM ரிவர்ஸில் ஆக மாட்டான், கீழே தான் போயிருப்பான். இங்கே பாருங்க 9 AM நான் வந்து OT கொடுப்பான்னு சொன்னேன்னா
லண்டன்ல மேனிபுலேஷன் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல ஹையை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான், ஹை ஆஃப் த டே பிரிண்ட் பண்ணி, இதுதான் ஹை ஆஃப் த டே அன்னைக்கு, ஓகேவா? அதை பிரிண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா 9 AM பாருங்க ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான்னு சொன்னா, இதுதான் 9 AM கேண்டில். 9 AM கேண்டில் பாருங்க எப்படி ரிவர்ஸ் ஆயிருக்கான். ஓகே, ஃபிப் எடுத்தீங்கன்னா ஃபிப் இந்த ஹை டு இந்த லோ போட்டிங்க அப்படின்னா பாருங்க 50 to 70% ஆஃப் த ரேஞ்ச் வருவான்னு சொன்னல, கரெக்டாக வந்து அங்கேருந்து திருப்பி இருக்கானா. நீங்கள் வந்து இங்கேருந்து இந்த லோ டார்கெட் பண்ணியிருந்தாலே யூ வில் ஆல்மோஸ்ட் கெட் 1:2 வரும். 5 minutes போய் காட்டுறேன். யூ கேன் லிட்டரலி கெட் இட் ரைட். பயாஸும் பேரிஸாக தான் இருக்குது. டிஓயில் மண்டே லோ தான் உனக்கு. ஸோ ஆப்வியஸ்லி 5 minutes பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் இந்த என்ன சொல்கிறது ப்ரீமியம் லெவல் ப்ரைஸ் வந்ததும், அண்ட் தென் இந்த இடத்துல பாருங்க கைஸ், இந்த ஃபேர் வேல்யூக்கு 5 minutes ஃபேர் வேல்யூக்கு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் திஸ் motherfucking signal confirms the reversal. ஐ மீன் இது கண்டினியூஷன் தான் இதை சொல்கிறேன். இதுக்கப்புறம் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அந்த 5 minutes ரேஞ்சில், அதை சொல்கிறேன். ஓகே, திஸ் motherfuckers indicates reversal because ரோமியோட லெக்சர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், when stars aligns everything will fall in place. ஓகேவா? அதை எதை சொல்லியிருப்பாங்கன்னா இதை தான் சொல்லியிருப்பாங்க. லைக் இந்த ஹேமரு, ஷூட்டிங் ஸ்டாரு, ஹைலி விக் கேண்டில்ஸ் வித் க்ளோசிங் வித் இந்த ரேஞ்ச் அண்ட் லுக்கிங் லைக் அ ஸ்டார் ஆர் மார்னிங் ஸ்டார், ஷூட்டிங் ஸ்டார், வாட் எவர் த ஹேமர் பேட்டர்ன், ஃபக்கிங் பேட்டர்ன், அந்த மாதிரி இது இன்சைட் த கீ லெவல்ஸ் நடக்கும்போது everything will fall in place. ஃபால் ஆச்சா ஆச்சா இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நம்ம எங்கே எப்படி என்ட்ரி போட்டுக்கலாம்னா, நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து நான்லாம் ஃபிப் என்ட்ரியை போட்டுருவேன் கைஸ், ஓகேவா? நான் 60% வச்சிருப்பேன். ஆப்வியஸ்லி 60 to 70% என்ட்ரு ஆவேன். 70% பாருங்க இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டு செஞ்சிருப்பேன். லிமிட் ஆர்டர் ட்ரிகர் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல இது ரிவர்சல் நான் ஸ்பாட் பண்ணோன்னே இந்த ஐஎஃப்இஜி ஆனோன்னே அந்த ஐஎஃப்இஜியை ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி போட்டுருவேன். ஓகே, இங்கே பாருங்க ஐஎஃப்இஜி பண்ணிட்டானா, ரீடெஸ்ட் ஆயிருக்கானா, தூக்கி போட என்ட்ரியா. நான் அதெல்லாம் எடுக்கல. ஓகே, நான் 9 AM ரிவர்சல் மட்டும் தான் ட்ரேடே பண்ணுவேன். 9 AM கண்டினியூஷன்லாம் எனக்கு என்ன சொல்றது, எனக்கு ட்ரேட் பண்ண தெரியும், பட் நான் பண்ண மாட்டேன். என்னைக்காச்சும் தான் பண்ணுவேன். ஓகே, ஒரு 1:2 இந்த ஹை போடு, 1:2 வந்துருச்சா, சொன்ன மாதிரி வந்துருச்சா, இந்த ஹை டூ சாரி இந்த இங்கிருந்து இந்த லோவுக்கு 1:2 வந்துருச்சா, அவ்வளோதான் கைஸ். செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்துடும் ப்ரைஸ் டெலிவரி. அதுக்கப்புறம் செட்டுன்னு உனக்கு மண்டேலோ தான் டிஓயில், அது வரைக்கும் வச்சுக்க வேண்டியதான் இழுத்து பிடிச்சி. ஆனால் இது வந்து சேஃப் கிடையாது. ஏன் அப்படின்னா அடுத்த நாள் ஏசியன் செஷனில் வந்து லண்டன் செஷனில் இதை தூக்கிட்டு கூட கீழே வருவான் சம்டைம்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது வியாழக்கிழமை, தட் இஸ் அன் எக்ஸ்பான்ஷன் டே. அடுத்த நாள் இது கன்சல்டேஷன். ஏன்னா ஃப்ரைடே வந்து கேப்பிங் டேன்னு தான் சொல்லுவோம் எப்பயுமே. ஃப்ரைடே வந்து ஏன் கேப்பிங் டே அப்படின்னா மண்டே ரேஞ்ச், டியூஸ்டே மேனிப்புலேஷன், வெனஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன், தேர்ஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 2 நாள் இந்த எக்ஸ்பான்ஷன் டேஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் டேஸ். ஓகே, Tuesday and Wednesday and Thursdays are the expansion days when manipulation happens in Tuesday. Tuesdayல manipulation நடந்துச்சு அப்படின்னா Wednesday, Thursday expansion day and Friday வந்து capping day. அதாவது ஒரு அந்த வீக்குக்கான எக்ஸ்பான்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸ் வந்து பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வீக் ஓகே மண்டே ரேஞ்ச் செட் பண்ணிவிட்டு டியூஸ்டே மேனிப்புலேட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் க்ளோஸ் பண்ணுது. வெனஸ்டே ஒரு குட்டி ஓடிஇ கொடுத்துட்டு அங்கேருந்து தேர்ஸ்டே இந்த 2 நாளும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரைடே வந்து மோர் லைக்லி என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து க்ளோஸ் ஆகணும் இல்லையா, கேப்பிங் டே. ஸோ அங்கே போயிட்டு ஹை ஆஃப் த வீக் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கிட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே போவோம். ஓகே, ஸோ அதனால் அவ்வளோதான். ஓகே, ஸோ இதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃப்ரைடே வந்து கேப்பிங் டே. அதனால் ஃப்ரைடே வந்து ட்ரேட் பண்ணுறது அவளுக்கு இது கிடையாது. அதனால நான் பண்ணவும் மாட்டேன். ஓகே, ஃப்ரைடே எப்போ தெரியுமா ட்ரேட் பண்ணணும், மாசத்துல ஒரு 2 செட்டப் கிளியரா உனக்கு 1:5 RR கிடைக்கும். ஓகே, அது என்னன்னா லண்டன் கன்வென்ஷன், நியூயார்க் ரிவர்சல். இதை எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ண விரும்பல, நீங்க அதெல்லாம் போய் பார்த்து கத்துக்கணும். ஓகே, அவ்வளவுதான் கைஸ். ஓகே, இங்க பாருங்க லண்டன்ல ப்ராப்பரான டைம்ல நமக்கு டெர்ல் சூப் பண்ணியிருக்கான், தெரியுதா? நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிப் கொடுத்துட்டு அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு SMT இருக்கும். ஓகே, GBPUSD கூட. அதனால தான் அங்க இருந்து பிரைஸ் வந்து இது ராலி ஆனா. ஓகே, இது லைவ் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓகே, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைவ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இது பாருங்க 2:30 AM இந்த இடத்துல போச்சு. வி ஹேவ் an SMT ஆக்சுவலி GBPUSDல தூக்கியிருப்பான். சார்ட்டை போய் பாருங்க, திஸ் வீக் தேர்ஸ்டே. ஓகே, தூக்கியிருப்பான். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் 1 AM என்ட்ரி போட்டேன். ஏன்னா இந்த அளவு ப்ரொடக்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் நான் ஏன் அந்த சீக்ரெட்லாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ அதனால
டேரக்டா கைஸ், டேரக்டா இங்க வந்து எனக்கு சிஸ்ட் ஆனோன்னு இந்த சிஸ்டோட இந்த பிரேக்கர் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிரேக்கர் பிளாக்ல இந்த இதே நம்ம வந்து என்டர் போட்டு இந்த கேண்டில் என்ட்ரி எனக்கு வந்து டார்கெட் வந்து இந்த லோ இந்த லோ கீழே அதான் இந்த லோ அழகா வந்து தூக்கிட்டான். இங்கேருந்து இவ்வளோ தான் நான் ட்ரேட் பண்ணேன், அவ்வளோதான். ஒரு குட்டி ட்ரேடு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தமால்டி மேனிபுலேஷன் இந்த ஹை ப்ராடக்ட் இது அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா தட் இஸ் நாட் மை ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ வேறு எக்ஸாம்பிள் போகலாம். நைட்டு 1 மணி 1:30 ஆச்சு கைஸ். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகுது எனக்கு. என்னடா இது வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன் வேங்கிற மாதிரி. அதான் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு would probably you guys will get something new. ஸோ செவ்வாய்க்கிழமை பார்க்கலாமா? செவ்வாய்க்கிழமை எஸ், இங்கே பாருங்க. what do you have here guys? Turtle soup happens at 1 AM 9 PM ஓட ரேஞ்ச் turtle soup பண்ணிட்டு எங்க பண்ணியிருக்கான், எந்த டைம்ல பண்ணியிருக்கான், 1 AM பண்ணியிருக்கான். ஓகே, inside the key level. what is the key level here? we have this fucking என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் கூட வச்சுக்கலாம் கீ லெவலா. இந்த ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் we have this fucking rejection block. அப்படியே 1 hour ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா you may see this order block. ஓகே, இந்த 1 hour தான், இந்த 1 hour ஓபி தான் உனக்கு 4 hourல ரிஜெக்ஷன் பிளாக்காக இருக்குது. ஓகே, வேற ஒன்றும் பூசலாம் கிடையாது. இப்போ turtle soup ஹேப்பன் ஆன டைம் பார்க்கலாம். எப்போ நடந்திருக்கு? 2 AM guys, 2 AM to 3:30 நடக்கிறது தான் ப்ரொடக்டடு, வேலிடு, ஹைலி ப்ராபபிள். இப்போ இந்த இடத்துல 15 minutes டைம் ஃப்ரேம் போகிறேன். இன்னைக்கு எதாவது ஒன்று கிளியர் பண்ணியிருந்தா போதும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு இந்த குட்டி ஹைஸ் இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க லிக்விடிட்டி போல் இருக்கா. இதை வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கான் பாருங்க. எந்த டைம்ல கிளியர் பண்ணியிருக்கான்? 10:30 ஏசியன் செஷன்ல இதை கிளியர் பண்ணிட்டான். கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து 2 AM இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் இப்போ லிக்விடிட்டி போலாம் மாறிடுமா, பிகாஸ் இட் இஸ் இன்சைட் த கீ லெவல். ஸோ இதுதான் அவனோட லிக்விடிட்டி போல் ஃபார் 1 AM. ஏன்னா ப்ரீ ஓப்பன் லிக்விடிட்டி போல அவனுக்கு இந்த ஹைஸ் அண்ட் லோஸே ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இதை ஆல்ரெடி ஸ்வீப் பண்ணிட்டான் ஏசியன்லேயே. ஸோ 1 AM உனக்கு வந்து இந்த ஏசியன் ரேஞ்ச் ஹை தான் வந்து உனக்கு கீ லெவலாகவே இருக்கும். இங்கே பாருங்க கைஸ், நான் அதான் சொன்னேன்ல, there will be always a fake top before the turtle soup. இந்த இடத்துல பாருங்க 15 minutesல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆர் சிஐஎஸ்டி பேட்டர்ன் ட்ரேடர்ஸ் பிளா 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 ஏதோ நீங்க இங்க எஸ்எம்டி கூட திருப்பி இருக்கட்டுமே, அதெல்லாம் நிக்கவே நிக்காது. ஏசியன் செஷன்ல நிக்கவே நிக்காது. லண்டன் வந்து லண்டன் வந்து கிழிச்சிருவான் பாருங்க. கரெக்டா 2 AM பாருங்க, அழகா வந்து டர்ன் சூப் பண்ணிட்டு மாடல் ஒன் என்ட்ரி கூட கொடுத்துட்டு சட்டுன்னு உளுந்துட்டானா. திஸ் இஸ் கால்டு லண்டன் மேனிப்புலேஷன். ஓகே, லண்டன் மேனிப்புலேஷன் அண்ட் நியூயார்க் கன்வென்ஷன் தான் கீழே நடந்திருக்கும். அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, ப்ரைஸ் வந்து EURUSD செம்மையா இருக்கும் கைஸ். என்ன சொல்றது, ரீடபிளா இருக்கும். வேற எந்த பேராலையும் நம்மளால அவ்வளோக்கு கஷ்டமா இருக்கும் ஆன்டிசிபேட் பண்றது. EURUSDலாம் சூப்பர் கைஸ். இங்க பாருங்க, 1 AM manipulation which confirm and it happens, manipulation happens inside the key level. We swept the liquidity pool inside the key level and high of the day printed here at 2 AM, which is very highly probable, right? And then நியூயார்க்ல என்ன இருக்கு, 9 AM இங்க இருக்கு. நியூயார்க்ல என்ன இருக்கு, கண்டினியூஷன் ஆயிருக்கு, ரிவர்சல் ஆகுது. ஓகே, இதான் பார்த்துட்டு நம்மளால இதான் ப்ரோ காமிக்கணும்னு நினைச்சேன். சொல்றேன், பேட்டர்ன் ட்ரேடர்ஸ்லாம் இப்படிதான் சாவானுங்க. ஓகே, ஒண்ணுமே தெரியாது வந்துருவானுங்க, ப்ரொஃபைலு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதுல வந்து ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டிருக்கான் ப்ரோ, அவ்வளவு பெரிய ஆளே பைக்கு EURUSD இன்னைக்கு நான் பார்த்தேன் ப்ரோ, குரூப்ல கூட போட்டிருந்தேன். ஐ மீன் எங்க பாய்ஸ்குள்ள ஒரு குரூப் இருக்கு, அதுல கூட போட்டிருந்தேன். ஐயோ என்னையா இந்த ஸ்பெக்கில் இவனே இப்படி பண்றான், என்னத்த பண்றது. பேட்டர்னா பார்க்க கூடாது. ஓகேவா, பேட்டர்னா பாத்தீங்கன்னா டி கன்ஃபார்ம். நம்ம ஆளுங்க எடுத்துருந்தாங்க, ஐயோ அவ லண்டன்லயே மேனிபுலேஷன் பண்ணி ஹை ஆஃப் த டே பிரிண்ட் பண்ணிட்டாயா,
இந்த ஃபேர் வேலி கேப் ரியாக்ட்ல ஆகாது, இது இந்த ஃபேர் வேலி கேப் நிக்காது, உடஞ்சிருங்கிற கேட்கலையே, கேட்கவே இல்லை. Candle number 1 range, candle number 2 manipulation, candle number 3 displacement with the fucking this guy வருவான்னு நினைக்கிறீங்களா? ஹைப்பே கிடையாது. ஆர்டர் ஃப்ளோவே பேரிஷ், ஹை ஆஃப் த டே பிரிண்ட் பண்ணிட்டான். அப்புறம் எப்படி தல லண்டன் மேனிபுலேஷன் நியூயார்க் கன்வென்ஷன் தானே, எக்ஸ்பான்ஷன் டேஸா இது, எனக்கு டியூஸ்டே மேனிபுலேஷன் டே. தென் எப்படி மேனிபுலேஷன் பண்ணிட்டான், அவ்வளோதான். இது வந்து இது மண்டே ஹையும் தூக்கிட்டான், மண்டேவோட ஹையும் தூக்கிட்டான். அப்புறம் எப்படி என்ன தலை போங்கடாடி. ஓகே, கேண்டில் நம்பர் 3 வந்து மேலே போகணும்னு நினைச்சாங்க, ஆனால் கேண்டில் நம்பர் 3 பாருங்க போட்டானா போடணும். ஓகே, இப்போ நான் சொல்லித்தரேன் கைஸ். இப்போ லண்டன் மேனிபுலேஷன் நியூயார்க் கன்வென்ஷன், லண்டன்ல ஹை பிரிண்ட் பண்ணிட்டான். இன்சைட் த கீ லெவல் வி கிளியர் த லிக்விடிட்டி பூல் அண்ட் ஹை பிரிண்டட் அட் த பெர்ஃபெக்ட் டைம். ஆர்டர் பேர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணி முடிச்சிட்டான். இப்போ நீ நியூயார்க்ல நியூயார்க் ஓப்பன்ஸ் 9 AM ஓப்பன்ஸ், இங்க பாருங்க 9 AM வந்து கண்டினியூவேஷன் தான் மேலே மேனிபுலேஷன் போட்டான் அப்படின்னா நியூயார்க்ல ரீட்ரேஸ்மெண்ட் மேலே வந்து அங்கேருந்து கீழே போவான். ஓகே, இப்போ இந்த இடத்துல 4 hourல கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு கீ லெவல் இருக்கு. திஸ் இஸ் த ஃபேர் வேல்யூ கேப். We have fair value gap for the 9 AM to continues its direction towards the downside. Now let me change the color to green color, guys. And then அந்த இடத்துல 5 minutes or 15 minutes போனீங்க அப்படின்னா you have some சொல்றது, நீ ஃபிப் எடுத்தாலும் இது வந்து 50 to 70% தான் ப்ரீமியம்ல தான் கைஸ் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க. சரி, என்னப்பா பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஃபேர் வேல்யூ கேப் வந்து ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணிட்டான். இங்க ஹைஸ் தூக்கிட்டானா, என்ன இது இங்க பாருங்க உங்களுக்கு இந்த ஹைஸ் அவுட்டா ஸ்வீப் பண்ணிட்டானா. அண்ட் தென் we have a change in the state of delivery at the 5 minutes. fair value gap விட்டுட்டு போயிருக்கான். a breaker block with an order block, sorry ஐயோ வாய்க்குள்ள இருக்கு. a breaker block with the fair value gap is what guys, ICT ஓட unicorn model, right? which is very very highly probable அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க இல்லையா, அந்த மாடல் இங்க ஃபார்ம் ஆயிருக்கா. ஆஃப்டர் த லிக்விடிட்டி ஸ்வீப் இன்சைட் த கீ லெவல் டேப் பண்ணிட்டோம், ஸ்வீப் பண்ணிட்டோம். இதை தூக்கி ஆக்சுவலி இந்த ஹைஸ்க்கும் இதை தூக்கியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஓகே, பட் ஒரு ஹைஸ் தூக்கிட்டு நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். பர்ஃபெக்ட் டைம் ஜஸ்ட் நான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் லைஃப் நடந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரியை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு சிஆர்டியை பேட்டன் ட்ரேட் பண்ணி அடி வாங்கி எஸ்எல் வாங்கி நம்மள்ட்ட வந்து கத்துறது ப்ரோ எப்படி அப்படிங்கிறது. ஓகே, திஸ் இஸ் த ரீசன் காய்ஸ். நான் உங்களை மார்க்லாம் பண்ணல, என்னோட வே ஆஃப் டாக்கிங்கே அப்படி தான். ஓகே, அடுத்து அங்கேருந்து ஒரு 1:2 டிஃபால்ட்டாக பிடிக்கிற, இல்லை 1:3 பிடிக்கிற உனக்கு எவ்வாறு இந்த ரேஞ்சில் இருக்குது. சரி, இந்த லோவும் அடுத்துட்டா இந்த ரீச் ஆனால் அந்த லோ பிடிக்கலான்னு பார்க்குறேன். பிடிச்சி பாரு, போச்சுன்னா சந்தோஷமா இருக்கு, பிரேக் இவன் போட்டு சந்தோஷமா இருக்கு, அவ்வளோதான். ஓகே, வரோம். உங்களுக்கு வந்து 1:2 சாலிட் அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. அடுத்து அதை எவ்வளோ தூரம் போனாலும் பிரேக் இவன் இட்டாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இப்படி தான் 9 AM ட்ரேட் பண்ணோம். இதெல்லாம் எவனுக்கும் தெரியாது. ஓகே, இதை வந்து ஒரு என்ட்ரி மாடலாக நான் இப்போ சொல்ல, நான் இதை டீடைல்டாக ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். ஓகேவா, ஹவு ஐ ட்ரேட் த 1 AM கேண்டில், ஹவு ஐ ட்ரேட் த 9 AM கேண்டில். தீஸ் ஆர் த 2 time frames that I trade in daily candle. ஓகே, இந்த 2 கேண்டில் தான் நான் டெய்லி கேண்டில் ட்ரேட் பண்ணேன், 1 AM and then 9 AM, because those 2 times are the highly probable for the day to print its low or high of the day. Okay, so alright guys, வீடியோ 58 நிமிஷம் ஆயிடுச்சு. வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க கண்டிப்பாக you will benefit, you will get something new in this video. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்க I am really sorry guys. I really அவங்க தான் என்ன சொல்றதுன்னு தெரியல, போங்கடா. ஆல்ரைட் பாய். ஆல்ரைட் காய்ஸ், சுருகுது, மணி 1:45 பெய் வர டைமு. நான் போய் தூங்குறேன், நீங்களும் போய் தூங்குங்க, சாப்பிட்டு நல்லா இருங்க. உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மண்டே ரேஞ்ச் மாடலில் வந்து சந்திக்கிறேன். ஓகேவா, until then bye guys.